அஸ்ஸலாமு அலைக்கும். திஸ் இஸ் சபி ஃப்ரம் சபி விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு ஹதீஸ் பார்த்துடலாம். உங்களில் ஒருவர் தமக்கு விரும்புவதையே தம் சகோதரனுக்கும் விரும்பும் வரை முழுமையான இறை நம்பிக்கையாளராக மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயநலத்தை பற்றி வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம லைஃப்பில் எல்லாமே வந்து ப்ராப்பராக நடக்கணும், கரெக்டான ஏஜில் படிக்கணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை வரணும், அப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம போகணும், நல்ல விஷயம் மட்டுமே நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் எப்போவுமே. இது ஒரு செல்ஃபிஷான ஒரு விஷயம்தான். இதுவே நம்ம சகோதரர்னா கூட பிறந்தவங்க மட்டும் கிடையாது, சக மனிதர்கள் எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கணும். நமக்கு எப்படி எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சோ அதே மாதிரி அவங்களுக்கும் நடக்கணும் அப்படின்றத நினைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சிம்பிளாக பாருங்களேன், இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அவங்க அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, உடனே இப்போ தானே வந்திருக்கான், இவனுக்கு என்ன பெருசாக பண்ணிட போகிறானா அப்படின்ற மாதிரி ஒரு இலக்காரமாக அவங்கள பார்க்குறதோ இல்லை கேலி பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா எந்த டைமில் அவங்க மேலே போவாங்க அப்படின்னு தெரியாது, நம்ம கீழே வருவோம் அப்படின்னு வந்து தெரியாது. அதனால் நம்ம நல்லபடியாக வந்தோம் அதே மாதிரி அவங்களும் வரட்டுமே, நம்மளை விட அதிகமாக வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மக்களே. ஸோ நம்ம இப்போ இருக்கிறதுல வந்து ரொம்ப இந்த மாதிரி செல்ஃபிஷாக ஒரு மாதிரி பொறாமை அதெல்லாம் நிறையவே வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அல்லாஹ் நம்மளை இதிலேருந்து பாதுகாத்து நம்மளும் வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி மைண்ட் செட்டை வந்து இன்ஷா அல்லாஹ் கொண்டு வரணும் மக்களே. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சபி விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.